அடுத்து இப்போ நான் கொஞ்சம் ஆரஞ்சு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம், அதை விட கொஞ்சம் பெரிய பால் பண்ணணும். அதனால் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தட்டையாக நல்ல மெலிசாக பிளேட் மாதிரி நல்ல இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே இந்த ஒயிட்டை எடுத்து வச்சுட்டு லைட்டாக அப்படியே மெதுவாக அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். மெதுவாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக மெதுவாக பண்ணி இந்த மாதிரி பால் மாதிரி கொண்டு வந்துட்டு கையில் நல்லா உருட்டி மெதுவாக உருட்டி எடுத்துக்கலாம். நமக்கு பால் ஷேப்புக்கு இது வந்துடும். பாருங்கள், இப்போ இது பால் ஷேப் வந்துடுச்சு. விரிசல் இல்லாமல் நல்லா க்ளீனாக எடுத்துக்கணும். இதே மாதிரி அடுத்தும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் பால் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் அதில் ஒன்றுத்தில் எடுத்து லைட்டாக நைஃப் வச்சு இந்த மாதிரி கோடு மாதிரி போட்டுக்கலாம். இது பார்க்கும்போது நமக்கு பாயில் பண்ணி எடுத்த பிறகு பார்க்கும்போது பம்ப்கின் மாதிரி இருக்கும். லைட்டாக இந்த மாதிரி கோடு மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட ரெட் கலர் இருந்தால் கூட ரெட் கலரில் பால் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு ஆப்பிள் மாதிரி செய்யலாம். இப்போ அடுத்த ஒன்று எடுத்து இப்போ ஃப்ளவர் மாதிரி கூட செய்யலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த சைடு ஒரு கட் பண்ணிவிட்டு இப்போது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு லைட்டாக மெதுவாக இந்த மாதிரி கூட டிசைன் பண்ணலாம். இது சுகர் சிரப்பில் பாயில் பண்ண பிறகு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் 1 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு 1 கப் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். கொதி வந்த பிறகு பன்னீர் பால் எல்லாம் இதில் போடலாம். இப்போது சுகர் சிரப்பு நல்லா கொதி வந்துடுச்சு. உங்கள்கிட்ட ஏலக்காய் இருந்தால் ஏலக்காய் போடலாம். ஆனால் நான் இப்போது இந்த கெவ்ரான்ற ஒரு எசன்ஸ் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, அது தாழம்பூ. அந்த எசன்ஸு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்த பிறகு பன்னீர் பால்ஸ் எல்லாம் இதில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்கணும். நீங்கள் எடுக்கிற வெசல் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒன்று இடிக்கக்கூடாது. இடித்தா அதோட ஷேப் வந்து டேமேஜ் ஆகும். அதனால் நீங்கள் எடுக்கிற பாத்திரம் வந்து கொஞ்சம் பெருசாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் அதோட ஷேப் வந்து மாறாமல் அப்படியே அழகாக வரும். இல்லைனா ஒன்று இடிச்சிக்கிச்சுன்னா அந்த ஷேப் ரவுண்ட் ஷேப்பே நமக்கு கிடைக்காம போயிடும். மூடி போட்டு 10 நிமிஷம் பாயில் பண்ண. இப்போ இது நல்லா 10 மினிட்ஸ் பாயில் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் ஆறினோடனே இதை எடுத்துடலாம். நம்ம பம்ப்கின் மாதிரி சைடில் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இப்போ அது மேலே ஒரு கிராம்பு எடுத்து அது மேலே காம்பு மாதிரி இன்சர்ட் பண்ணலாம். அழகாக இருக்கும். உங்கள்கிட்ட ரெட் கலர் இருந்தால் ஆப்பிள் மாதிரி கூட இதே மாதிரி செய்யலாம். இப்போ நம்ம இது கட் பண்ணி பார்க்கலாம். 3 கலர்ஸ் நம்ம 3 லேயர்ஸாக செஞ்சோம். இது இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். இதை பாருங்கள், இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலுக்காக செஞ்சோம். நல்லா இது சாஃப்டாக வந்திருக்கு. அடுத்து நம்ம ஃப்ளவர் மாதிரி கூட இதை கட் பண்ணலாம். இப்படி ஒரு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ராஸாக இப்படி ஒரு கட் பண்ணிட்டு இன்னொரு க்ராஸ் இப்படி கட் பண்ணிட்டு லைட்டாக இந்த மாதிரி விரித்து விட்டோம். நமக்கு ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். உள்ள ஒரு பாதாமோ இல்லை கேஷ்யூ ஏதாவது வச்சுக்கலாம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யுங்க.
லைக் பண்ணுங்க, ஷேர்